ஸ்டார் நருட்டோ எபிசோட் 11 த லேண்ட் வேர் a hero once lived. தமிழ் சமரி. இந்த எபிசோடு டீம் 7இன் பயிற்சியும் வேவ் நாட்டின் துயரமான உண்மையும் விரிவாக சொல்லப்படுகிறது. ட்ரீ கிளைம்பிங் ட்ரெயினிங் கண்டினியூஸ். ககாஷி கொடுத்த சக்ரா கண்ட்ரோல் ட்ரெயினிங். மரத்தில் காலால் மட்டுமே ஏறுவது இன்னும் நடக்கிறது. நருட்டோ vs சாஸ்கே ட்ரெயினிங் காம்படிஷன். நருட்டோவும் சாஸ்கேயும் போட்டி மனப்பாங்குடன் மரத்தை ஏறும் பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். சாஸ்கே நன்றாக முயற்சி செய்கிறான், ஆனால் சக்ரா கண்ட்ரோல் பர்ஃபெக்ட் இல்லை. நருட்டோ பல முயற்சி எடுத்தும் விழுந்து விடுகிறான். சாக்குரா மட்டும் மரத்தின் மேலே நன்றாக நின்று கொண்டிருக்கிறாள். சாஸ்கே மனதில் உணர்கிறான், நருட்டோவிடம் இத்தனை சக்ரா இருக்குதா, அதான் அவன் கண்ட்ரோல் பண்ண முடியல. நருட்டோவும் சாஸ்கேயை வெல்ல வேண்டும் என்ற உந்துதலால் இன்னும் பலமாக முயற்சி செய்கிறான். இனாரிஸ் பெயின்ஃபுல் பேக் ஸ்டோரி. இனாரி ஏன் இத்தனை பயப்படுகிறான், ஏன் நம்பிக்கை இல்லை, அதை துசுனாமி விளக்குகிறார்கள். ஸ்டார் இனாரிஸ் ஃபாதர் ஃபிகர் கைசா. கைசா என்ற நீர்மூழ்கு காப்பாளர், வேவ் நாட்டில் ஒரு ஹீரோ, அனைவரையும் காப்பாற்றும் நல்ல மனம். இனாரிக்கு அப்பா மாதிரி, துசுனாமியை காப்பாற்றியவர், வேவ் நாட்டை பாதுகாத்தவர். ஆனால் ஜெட்டோ கைசாவை கைது செய்து அனைவரின் முன்பும் கடுமையாக கொன்றுவிடுகிறார். அதற்கு பிறகு வேவ் மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டனர். இனாரிஸ் ஹார்ட் பிரேக். ஹீரோக்கள் இந்த நாட்டில் இல்லை, ஹீரோவாக யாரும் முடியாது. இதனால்தான் நருட்டோவை கண்டு அவர் கோபமாக பேசினார். பிளாஸ்ட் நருட்டோஸ் ரியலைசேஷன். நருட்டோ இதை கேட்டதும் இனாரியின் துயரத்தை புரிந்து கொள்கிறான். அவன் மனதில், நான் அவனுக்கு உண்மையான ஹீரோ என்றால் என்னவென்று காட்டுவேன் என்று உறுதி செய்கிறான். ஃபயர் ட்ரெய்னிங் ப்ரோக்ரஸ். எபிசோடு முடிவில் டீம் 7 சக்தி வாய்ந்த எதிரியை சமாளிக்க தயாராகிறது. ஆனால் ஜபுசா ஹாக்கு இருவரும் அடுத்த தாக்குதலுக்காக தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள்.